10,000 கோடி கொடுத்தாலும் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட மாட்டோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களை பள்ளியிலிருந்து விரட்டும் கொள்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். சமூக நீதிக்கு வேட்டு வைக்கும் செயல் என்றும் கண்டனம். தொழிற்கல்வி என்ற பெயரில் குலத்தொழிலில் மீண்டும் ஈடுபட வைக்க மத்திய அரசு முயற்சி. படித்து முன்னேற நினைப்பவர்களை மீண்டும் குலத்தொழிலுக்கு தள்ள பார்ப்பதாகவும் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கல்வியும் மருத்துவமும் இரு கண்கள். பள்ளிக் கல்வித்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் பெருமிதம். ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டின் சொத்து. அப்பா என்ற புதிய செயலியை வெளியிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கும் வரை எந்த கவலையும் இல்லை, பயமும் இல்லை. புதிய தேசிய கல்விக் கொள்கையை குறிப்பிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. கடலூரில் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். 200 ரூபாய் பணத்திற்கு ஆசைப்பட்டு எல்லாம் போனதாக கண்ணீர். ISIS தீவிரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்த்த விவகாரம். சென்னையில் கைது செய்யப்பட்ட அல் ஃபாசீதை 7 நாட்கள் காவலில் எடுத்து NIA அதிகாரிகள் விசாரணை. சென்னை நுளம்பூரில் தொழிலதிபர் வீட்டில் 150 சவரன் நகை கொள்ளை. காவல்துறை உயரதிகாரிகள் வசிக்கும் குடியிருப்பில் கொள்ளையர்கள் கைவரிசை. சென்னையில் பதுங்கியிருந்த மாவோயிஸ்ட் கைதான நிலையில் அவரது கூட்டாளியும் கைது. ஓசூரில் வைத்து கைது செய்தது கேரள போலீசார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 64,360 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,045க்கு விற்பனையாகிறது. நாதகவிலிருந்து விலகுவது குறித்து விரைவில் அறிவிப்பேன். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தகவல். காளியம்மாள் போனால் போகட்டும், தங்கள் கட்சிக்கு இது களையுதிர் காலம். காளியம்மாள் விலகுவது குறித்து சீமான் காட்டமாக பதில். சென்னை வியாசர்பாடியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட முகமது ரசூல் என்பவரை கைது செய்து செம்பியம் போலீசார் தீவிர விசாரணை. சென்னை கோயம்பேட்டில் அதிவேகமாக மாநகர பேருந்து இயக்கிய ஓட்டுநரால் பரபரப்பு. இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று எச்சரித்த காவலர். சேலம் மாவட்டம் குறுக்குப்பாறையூரில் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. பேரூராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக 17வது நாளாக விவசாயிகள் போராட்டம்.
திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே கண்டெய்னர் லாரி மீது கார் மோதி விபத்து. ஜிஎஸ்டி அதிகாரிகள் 3 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. மேட்டூர் நீரை ஐயாறு உப்பாற்றுடன் இணைக்க வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகள் பேரணி. விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஊருக்குள் வராத பேருந்துகள் சிறைபிடிப்பு. அபராதம் சஸ்பெண்ட் என நடவடிக்கை எடுத்தும் மீண்டும் இதே நிலை தொடர்வதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல்லில் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிற்சங்க கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே மோதல். பேனரை கிழித்து நாற்காலிகளை தூக்கி வீசியும் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடி குலசையில் விண்வெளி பூங்கா அமைக்க கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. நிலம் கையகப்படுத்துவதை கைவிட வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதம். திருச்சி அரசு விழாவில் தோன்றிய இபிஎஸ் ஜெயலலிதாவின் புகைப்படத்தால் அதிகாரிகள் அதிர்ச்சி. காணொலி வாயிலாக முதலமைச்சர் கட்டடங்களை திறந்து வைத்த நிலையில் சலசலம். திருவண்ணாமலை ஆரணியில் வெறிநாய் கடித்து 8 பேர் காயம். மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நாய்களை பிடிக்க மாநகராட்சிக்கு மக்கள் கோரிக்கை. கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய தகுதி இழக்கச் செய்யும் விதிகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பற்றியிருந்த கல்லூரி பேருந்தால் பரபரப்பு. நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் தீப்பிடித்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை. இரண்டாயிரத்தி 24-25 நாடு முழுவதும் தாவேக உட்பட 60 புதிய கட்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். பெங்களூருவில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். 3 பேர் கைது. தலைமறைவான மேலும் ஒருவருக்கு போலீசார் வலைவீச்சு. ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு உடைந்த இருக்கை ஒதுக்கீடு. எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்ட நிலையில் மன்னிப்பு கோரியது விமான நிறுவனம். ஜம்மு காஷ்மீரின் புத்தால் மஹோர் பகுதியில் சாலையை மூடிய பணி. ரஜௌரி ரம்பன் மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்து சேவை துண்டிப்பு. $2022 இந்தியாவுக்கு $21 மில்லியன் வழங்கியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த விவகாரம். நிதியுதவி இந்தியாவுக்கு வழங்கவில்லை, வங்கதேசத்துக்காக வழங்கப்பட்டது என்று தகவல். சீனாவில் வௌவால்களிலிருந்து கண்டறியப்பட்டுள்ள புதிய வகை கொரோனா விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் தன்மை கொண்டதாக தகவல். தமன்னா நடித்துள்ள ஒடேலா 2 2ஆம் பாகத்தினுடைய டீசர் வெளியீடு.
பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பங்கேற்று டீசரை வெளியிட்டது படக்குழு.